வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளநிலை எழுத்தர் பதவிக்கான போட்டித் தேர்வு கடந்த 27/8/2023 அன்று நடத்தப்பட்டது. அதில் தேர்வான 165 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதில் ஏற்பட்ட 19 காலி பணியிடங்களை தற்பொழுது காத்திருப்பு பட்டியலிலிருந்து 19 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பணியாணைகளை வழங்கினர். அதேபோல் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் கண் பார்வையற்றோர்களுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பதவியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 29/11/2021 அன்று அறிவிப்பு வெளியானது. 29/6/2025 அன்று செய்முறை தேர்வு நடத்தப்பட்டு 30/6/2025 அன்று முடிவு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 13 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இதற்கான பணியாணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் கேசவன், இஆபி சார்பு செயலர் ஜெயசங்கர் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 26வது துவக்க விழா முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு 18/9/2025 அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் டிசிஎஸ் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையின் விநியோக தலைவர் நடராஜன் சுவாமிநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலையன்ஸ் குழுமத்தின் மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி அவர்கள் தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் டி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி தமது வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரை தொடர்ந்து தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தமது உரையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 4 வருட கல்வி திட்டத்தினை தவறாமல் கடைபிடித்து மிக உயர்ந்த சம்பளத்தில் வேலை வாய்ப்பினை பெற வேண்டும்,
அதேவேளையில் அவர்கள் செயல்திட்டம் அல்லது செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்கள் தமது உரையில், இப்பொழுது பொறியியல் துறை எல்லோருடைய வாழ்விலும் இணைந்துள்ளது. மாணவர்கள் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் என்று கூறினார். பொருளாளர் டாக்டர் ராஜராஜன் அவர்கள் தமது உரையில், மாணவர் தினமும் கற்றுக்கொள்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். மேலும் மாணவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் ஹார்ட் ஒர்க் இணைந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் மிக உயர்ந்த பதவியை அடைவது நிச்சயம் என்று கூறினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி தமது உரையில், நல்ல குணம், நேரம், தவறாமையை கடைபிடிப்பது மற்றும் மேம்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தலைமை விருந்தினர் ரவிக்குமார் மூர்த்தி அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் 4 வருடத்திற்கு பிறகு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முதல் ஆண்டிலேயே தெளிவு கொள்ள வேண்டும். மேலும் மாணவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று கூறினார். சிறப்பு விருந்தினர் நடராஜன் சுவாமிநாதன் அவர்கள் தமது உரையில், மாணவர்கள் முதல் ஆண்டிலிருந்தே சுய முயற்சியுடன் கல்வி கற்பதில் மேம்பட வேண்டும். நூலக அறிவு மற்றும் தற்கால தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் மத்திய அரசின் இந்திய ஆட்சி பணி தேர்வான IAS போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கல்லூரியின் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை பெற்றிருப்பதை பெருமையுடன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் மற்றும் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், 1700 முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் 3400 பெற்றோர்கள் பங்கேற்றார்கள். இந்நிகழ்ச்சி நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் டிரைனேஜ் சீரமைப்பு, புதிய டிரைனேஜ் அமைத்தல் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை இன்று புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் என்கிற AKD அவர்கள் நேரில் ஆய்வு செய்து பணிகள் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவினை ராக் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார். ராக் கல்வி குழுமத்தின் புல முதல்வர் பேராசிரியர் அருண் குணாலன் அவர்கள் நோக்கமுரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் இயற்பியல் உதவி பேராசிரியர் ரோஹிணி தேவி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ராக் பொறியியல் கல்லூரியில் பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முதலாம் ஆண்டு பொறியியல் மற்றும் முதுகலை வணிக மேலாண்மை மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை மேலும் சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரபாகரன் நன்றி உரை ஆற்றினார்.
புதுச்சேரி திருவோணையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பாலை ஸ்பின்கோ மூலப்பொருள் பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த 8/6/2022 ஆண்டு முதல் ஒரு வாரம் விடுமுறை அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலை மூடியது. பஞ்சாலை மூடி சுமார் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். மேலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 190க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நூற்பாலையை திறக்க வேண்டுமென வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்துக்கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் நோக்கி சென்றனர். அப்பொழுது அவர்களை சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும், புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் கொக்கு பார்க்கிலிருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கடலூர் வட்டம் கீழஞ்சிப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட செங்காட்டு காலனி, எம்ஜிஆர் நகர், கரிக்கன் நகர் ஆகிய பகுதியில் வீட்டுமனை இல்லாத ஏழை ஆதி திராவிட குடும்பங்களுக்கு கீழஞ்சிப்பட்டு கிராமத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் 250 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடக் கோரியும், கடலூர் வட்டத்தில் உள்ள பஞ்சமி தரிசு நிலங்களை மீட்டு தலித் மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி ARPI சார்பில் கோவிந்தன் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் ARPI அவர்கள் தலைமையில் மாபெரும் மனு கொடுக்கும் போராட்டம் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இதில் மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த 150 பெண்கள், 100 ஆண்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிரதமர் மோடி பிறந்த நாளை ஒட்டி உருளையன்பேட்டை தென்னஞ்சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மோடி மக்கள் சேவை மைய சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் ஏற்பாட்டிலும், தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையிலும் மற்றும் தொகுதி பிஜேபி பிரமுகர்கள் சாம்ராஜ், பிரபு, ஜெயபிரகாஷ் நாராயணன், சாய் சுதாகர், தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, பிரபுதாஸ், மகளிர் அணி நிர்வாகி கீதா, பிரியா, கார்த்திக், அப்பு என்று மார்டின், சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
கடலூர் மாவட்டம் புனித வல்லனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் சார்பாக ஒன்றிணைவோம் என்ற மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் IAS, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் சிறப்புரையாற்றி சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற நாடகப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் மனிஷா, முனைவர் சுவாமிநாதன், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் லதா, புள்ளியியல் ஆய்வாளர் ரவிசங்கர் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இதோட தலைப்பு வந்து சமூக நீதி நிலைநாட்டுவதில் மாணவர்களின் பங்களிப்பு என்ற தலைப்புல we had a drama competition. So அதுல 17 colleges participate பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. மிக்க நன்றி. அதே மாதிரி இப்போ ஒரு கட்டுரை போட்டியோ இல்ல ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் ஏதாவது வைக்கும்போது I always had a belief that it will be one individual researching about the thing or one individual participating. So I wanted a collective performance and engagement of lot of students and teachers from various colleges of சமூக நீதி மற்றும் உரிமைகள் பிரிவு இன்று சிறப்பாக மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.